Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் என்கிற ரொமான்டிக் டிராமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோனி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்டா ஹீரோனி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனை அவங்க லவ் பண்றாங்க. பார்த்த கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் டீனேஜா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் லவ்வையும் தாண்டி வரம்பு மீறி நடந்துக்கிடுறாங்க. ஹீரோனிக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் அந்த அளவு பாண்டிங் இல்ல. ஹீரோனி தன்னோட வீட்டுக்கு ஹீரோவை கூட்டு போறாங்க. அவங்க அம்மா கிட்டையும் ஹீரோவை பேச வைக்கிறாங்க. ஹீரோனி வீட்டுல வச்சு ரெண்டு பேரும் படிக்கிறங்கிற பேர்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோனியோட அம்மாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோனியோட அம்மா ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோனிக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கு. ஒரு நாள் ஸ்கூல்ல வச்சு ஹீரோவும் ஹீரோனியும் பேசுறாங்க. இத பிரின்சிபல் மேடம் பாத்துருந்தாங்க. அவங்க ஹீரோனியோட அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனியோட படிப்பு என்னாச்சு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த லவ் என்னாச்சு, கடைசியா ஹீரோனி தன் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல டீனேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, அந்த வயசுல அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க, அவ்வளவு ஈஸியா புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கறத படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோனி ஸ்டார்டிங்ல நம்பர் 1 ஸ்டூடெண்டா மத்தவங்களுக்கு உதாரணமா இருப்பாங்க. பட் லவ்னு ஒண்ணு வந்த பிறகு அவங்களோட பிஹேவியர், படிப்பு எல்லாமே தலைகீழா மாறிடும். அதெல்லாம் படத்துல நல்ல டீடைல்டா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்கூல் போர்ஷன் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல வச்சு என்னென்ன தப்புலாம் பண்றாங்க, எப்படிலாம் நடந்துக்கிடுறாங்க அப்படிங்கறத படத்துல யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் பரவலாம இருக்கு. படத்தோட ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேரும் நீட்டா நடிச்சிருக்காங்க. ஹீரோனோட அம்மாவை நடிச்ச கனியும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதையில இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. டீனேஜ் ஸ்டூடெண்ட் லைஃபை படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சு ஸ்கூல் போர்ஷனை காமிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் போர்ஷனை காலேஜ் போர்ஷனா சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் மெச்சூர்டா இருந்திருக்கும். படம் பார்க்குற நமக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். படத்துல நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனாலே இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். படத்துல ஹீரோவும் ஹீரோனியோட அம்மாவும் எனி டைம் பேசிப்பாங்க. அதெல்லாம் ஏனே தெரியல, அது என்ன ரிலேஷன்ஷிப்னு புரியல. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தோட நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாப்புறமா இருக்கு. சுச்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பிரீத்தி, ஹனி, கேசவ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.